என் இனிய தமிழ் மக்களே, இன்று தமிழ் சினிமா தனது மண்ணின் மகனை இழந்துள்ளது. இயக்குனர்கள் பலர் வரலாம், ஆனால் இயக்குனர் இமயம் அவர் ஒருவரே. பாரதிராஜா என்பவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கலைஞன். மண் வாசனை திரையில் நிரந்தரமாக்கிய மனிதருக்கு ஒரு எளிய ரசிகனின் இறுதி வணக்கம்தான் இந்த காணொளி. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலா நான் ஒரு கவிதை படைச்சிருக்கேன். எனது சேனலிலே கூட அந்த கவிதை ஷார்ட்ஸா இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை நான் விடுறேன். நீங்க அதை கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறேன். இந்த பதிவின் இறுதியில அதை நான் வாசிச்சும் காமிக்கிறேன், என்னோட நினைவஞ்சலியா. இப்போ எனக்கு பாரதிராஜா என்பவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல. 17 வயதுல அலைகள் ஓய்தலை படத்தை நான் பார்த்தேன். ஏன் அதை சொல்றேன்னா, 17 வயதுன்னு சொல்றேன்னா, சின்ன வயசுல நம்ம எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா, நம்ம வீடா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்க வீடா இருக்கட்டும், நண்பர்கள் வீடா இருக்கட்டும், டிவில அலைகள் ஓய்தலை போடுறாங்கன்னாவே சேனலை மாத்திருவாங்க. நேச்சுரலா. அது ஒரு நேச்சுரல் ஒரு பேரண்டல் ரியாக்ஷனா, ஒரு பெற்றோர்களின் ரியாக்ஷனாவோ, உறவினர்களின் ஒரு ரியாக்ஷனாவோ, இல்லைன்னா நண்பர் வீட்டில் அவர்களது பெற்றோர்களின் ரியாக்ஷனாவோ, எல்லார் வீட்லயுமே அந்த சிச்சுவேஷன் தான். 80s அண்ட் 90s கிட்ஸ்க்கு நல்லாவே அது புரியும். ஏன்னா நம்மளால ஓரளவு யூகிக்க முடியும். அந்த அகவையிலேயே நம்மளால ஓரளவு யூகிக்க முடியும். ஒரு 10லேருந்து ஒரு 16 வயது அகவை வரையுமே நம்மளால அதை யூகிக்க முடியும். ஏன் அந்த கதையை நமது அ பெற்றோர்களும் அந்த சமுதாயம் விரும்பலன்றத. சமுதாயத்துல மாபெரும் புரட்சி தான் அந்த திரைப்படம், அந்த திரைக்கதை, அந்த காலகட்டத்துல. 17 வயசுல தான் எனக்கு அந்த படத்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பார்த்தபோது அதன் காதல் கதையை நான் மிகவும் ரசித்தேன். என்ன மாரி ஒரு கதை! காதல் கதை மட்டுமல்ல, புரட்சிகரமான கதை. ஆக்சுவலா அது புரட்சிகரமான கதை தான். முதல்ல அந்த பாயிண்ட் தான். பட் ஆனா காதல் கதை மிகவும் அற்புதமானது. மணிவண்ணன் அவர்களின் கதை வடிவம், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் இயக்கம், இசைஞானியின் இசை. இந்த இது கங்கைமரன் பாடல்கள். ஸோ அந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, கங்கைமரன் பாடல், கங்கைமரன் மற்றும் வைரமுத்தின் பாடல்கள் அந்த திரைப்படத்துல. ஸோ அதன் காதல் கதையை ரசிச்சேன். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, சில மாதங்களுக்குள் என் வாழ்க்கையில அதே போன்ற ஒரு காதல் அனுபவம் நடந்தது. அந்த படத்துல கதையில வர மாரியே ஒரு காதல் அனுபவம் நடந்தது. அதனால தான் அந்த படம் எனக்கு ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் இனிய நினைவு. பாரதிராஜா அவர்கள் புரட்சி செய்த ஒரு இயக்குனர் என்று கூறினால் அது மிகையாகாது. தமிழ் சினிமா ஸ்டுடியோக்களில் 4 செவுற்றிற்குள் இருந்த, அதாவது சிக்கியிருந்த காலகட்டத்தில், அதை கிராமங்களுக்குள் மண் வாசனைக்கும், மக்களின் வாழ்வியலுக்கும் கொண்டு சென்றவர் இயக்குனர் எம். பாரதிராஜா அவர்கள். அதாவது அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அவுட்டோர் ஷூட்டிங்கே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு சினிமா செட் இருக்கும். ஒரு ஃபிலிம் சிட்டில ஒரு செட் இருக்கும். நம்ம தரமணி ஃபிலிம் சிட்டி மாரி ஒரு சிட்டில ஒரு செட் இருக்கும். ஒரு வீடு இருக்கும். இல்லன்னா ஒரு மாளிகை மாரி இருக்கும். அந்த வசந்த மாளிகை அந்த காலகட்ட படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியும். அதுல ஒரு அவுட்டோர் ஷூட்டிங், ஒரு நேச்சுரல் லைட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது. மிஞ்சி போனா பிருந்தாவன் கார்டன்ஸ்ல ஒரு ஒரு டூயட் சாங் இருக்கும். இல்லன்னா யாராவது காணாம போனவங்கள தேடுற மாரி ஒரு சீன் வரும் அந்த காலகட்டத்துல. அந்த பாணிய உடைச்சு அவுட்டோர் ஷூட்டிங்ல ஒரு பெரிய புதுமை செய்தவர் தான் நமது இயக்குனர் எம். பாரதிராஜா அவர்கள். இயற்கையின் ஒளி, உண்மையான இடங்கள், பூத்து குலுங்கும் மலர்கள், செந்தூரப்பூ வாசம் வீசும் நறுமணங்கள், யதார்த்தமான கதாபாத்திரங்கள் மூலம் தமிழ் சினிமாவை ஒரு புதிய மொழியை உருவாக்கியவர் நமது இயக்குனர் எம். பாரதிராஜா அவர்கள். அந்த நேச்சுரல் செட்டிங்ல திரைப்படத்தை ஷூட் பண்ண ஆரம்பிச்ச ஒரு இயக்குனர் தான் பாரதிராஜா அவர்கள். வானம்னா என்ன? வயல்னா என்ன? நெற்பயிர்னா என்ன? அது போன்ற விஷயங்கள சிட்டில இருக்கவங்களுக்கு உணர்த்தியவர் நமது இயக்குனர் எம். பாரதிராஜா என்று கூறினால் அது மிகையாகாது. எண்ணற்ற மறக்க முடியாத கதாபாத்திரங்களை அவர் படைத்தவர். உதாரணத்துக்கு சப்பானி, மயில், பரட்டை, சின்னப்பதாஸ், கடலோர கவிதைகள் ரேகாவோட கேரக்டர், விச்சு கேரக்டர், இதுல அலைகள் ஓய்தலில ரேவதி புதுமை பெண் அந்த கேரக்டர். ஏகப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ அவர் படைச்சிருக்காரு, கதாபாத்திரங்கள்.
அவை கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அவை நம் கிராமங்களில் வாழ்ந்த மனிதர்களின் பிரதிபலிப்புகள். அதனால்தான் இன்று வரை அவை ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பெறுகின்றன. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து அவர்களின் இணைப்பு. பாரதி ராஜாவின் காட்சிகளும், இளையராஜாவின் இசையும், வைரமுத்து அவர்களின் கவிதைகளும் இணைந்தபோது அது வெறும் திரைப்படமாகவும், திரைப்பாடல்களாகவும் மட்டும் இல்ல அது. தமிழ் மண்ணின் உணர்வுகளை பாடிய ஒரு காவியமாகவே அது மாறிச்சு. அந்த இணைப்பு தமிழ் சினிமாவின் பொற்காலங்கள் பொன் எழுத்துக்களால் அத்தியாயங்களாக உண்டாக்கப்பட வேண்டும். உண்டாகியதில் ஒன்றாகும். அப்படின்னு சொன்னாதான் வந்து அதோட பலனே இருக்கு. ஏகப்பட்ட திரைப்பாடல்கள். முதல் மரியாதை, மண் வாசனை, கடலோர கவிதைகள், 16 வயது நிலை போன்ற ஏகப்பட்ட திரைப்பாடல்கள் வந்து அவங்க காம்பினேஷன்ஸ்ல உருவாயிருக்கு. நாம் யாராலும் அதை மறக்கவும் முடியாது, ரசிக்காமல் இருக்கவும் முடியாது, நாம் இருந்ததும் இல்லை. இன்னைக்கு காலையில இந்த இந்த துர்செய்தி வரத்துக்கு முன்னாடி, இந்த கெட்ட செய்தி வரத்துக்கு முன்னாடி வந்துட்டு, அதில் ஒரு பாடலைத்தான் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த அந்த காம்பினேஷன்ல வந்த ஒரு சாங்ஸ் தான். அந்த 3 பேர் காம்பினேஷன்ல வந்த சாங்ஸ். ஓகே. இது வந்து ஒரு அழியாத பாரம்பரியம். அவர் ஏன் ஒரு அழியாத பாரம்பரியம் என்று கூறினால், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குனர்கள் என பல தலைமுறைக்கும், பல துறை சார்ந்தவர்களுக்கும் அவர் வாய்ப்பு குடுத்திருக்கிறார். ஆலமரமாக நின்றவர், ஒரு குருஸ்தானத்தில் நின்றவர் பலருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ராதிகா, நமது நடிகைவேள் எம்.ஆர். ராதா அவர்களின் மகளான ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா போன்ற நடிகைகள், எண்ணற்ற நடிகைகளுக்கு அவர் வாய்ப்பு அளித்திருக்கார். பிறகு இயக்குனர்கள் பாக்யராஜ், ஆர்.கே. செல்வமணி, மணிவண்ணன், மனோபாலா, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான், ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவர் அந்த வாய்ப்புகளை வழங்கி ஒரு குருஸ்தானத்தில் இருந்து ஒரு அழியாத பாரம்பரியத்தை உருவாக்கியவர். அழியாத பாரம்பரியமாக வாழ்ந்தவர் தான் நமது இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். இன்று தமிழ் சினிமாவின் முக்கியமான பல ஆளுமைகளை தனது பயணத்தில் உருவாக்கியதன் பங்களிப்பு அவரது மிகையானது. ஏகப்பட்ட ஆளுமைகளை அவர் உருவாக்கியிருக்காரு. அந்த எந்த துறையா இருந்தாலுமே ஏகப்பட்ட ஆளுமைகளை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. பிறகு அவரது திரைப்படங்கள்ல சமூக கருத்துக்கள் மேலோங்கி இருக்கும். வேதம் புதிதாக இருக்கட்டும், கிழக்கு சீமைகளாக இருக்கட்டும், கருத்தம்மா திரைப்படமா இருக்கட்டும். குறிப்பா கருத்தம்மா திரைப்படத்துல வந்துட்டு பெண் சிசு கொலையை பற்றி ஒரு விழிப்புணர்வு திரைப்படமாக வந்து அந்த படத்த வந்து அவர் எடுத்திருப்பார். மிகவும் அருமையான ஒரு திரைப்படம் அது. அந்த காலகட்டத்துல ரொம்ப அருமையாக பார்க்கப்படாது. ஆக்சுவலா கொஞ்சம் மாடர்னிட்டி தமிழ் சினிமால உள்ள வந்த காலகட்டம் தான் அது. அவரோட பாணி வந்து கொஞ்சம் தி என்ன சொல்றது? கொஞ்சம் அவுட்டேட்டட் என்று பேசப்பட்ட ஒரு டைம் தான் அந்த டைம். மிகவும் அருமையான ஒரு திரைப்படம். ஹிட் பாடல்களை கொண்டது. இவங்க ஏ.ஆர். ரஹ்மானோட இசை அந்த திரைப்படத்துல. ஞானி அவர்கள் இல்ல. பட் என்ன இருந்தாலும் அந்த பாடல்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனா, "ஓராளை புன்னித்தாய்" பாடலாக இருக்கட்டும், "தென்மேற்கு பருவக்காற்று" அதே போல அதான் அந்த பாணிய பார்த்தீங்களா? அந்த கிராமத்து பாணிகள், "தென்மேற்கு பருவக்காற்று". ஸோ, அந்த இதயபூர்வமான மனிதனுக்கு ஒரு ரசிகனான எனது இறுதி அஞ்சலி. அவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல, தமிழ் மண்ணின் கதையைச் சொல்லி, அவர் படைத்த உலகங்களும், அவர் விதைத்த கனவுகளும், அவர் உருவாக்கிய கதாபாத்திரங்களும் என்றும் நம்மோடு வாழும். அதாவது நான் பதிவோட தொடக்கத்துல சொன்ன மாரி, இந்த ஒரு கவிதை நான் படிக்கப் போறேன். அந்த கவிதை வந்து அந்த மாபெரும் கலைஞனுக்கு ஒரு ரசிகனின் இதயபூர்வமான அஞ்சலியாகும். அந்த கவிதையின் தலைப்பு மண்வாசனின் மகாகாவியம். 4 செவுற்றுக்குள் நகர்ந்த சினிமாவை நாட்டின் தெருக்களுக்கு கூட்டி வந்தாய். செயற்கை வெளிச்சத்தின் முகத்திரையை கிழித்து இயற்கை ஒளியில் காவியம் செதுக்கினாய். சப்பானின்
அப்பாவியிலும், பரட்டையின் மிரட்டலிலும், மயிலின் அழகிலும் யதார்த்தத்தை விதைத்தாய். ஓடும் ரயிலையும், ஆடும் நெற்பயிரையும் உயிருள்ள கதாபாத்திரங்களாய் மாற்றிக் காட்டினாய். கேமராவின் பின்னால் நீ நின்றபொழுது, தமிழ்மண் தன் கதையைத் தானே பேசியது. இளையராஜாவின் இசையோடு நீ இணைந்தபோது, கிராமத்தின் வீதிகளெல்லாம் கவிதை பாடியது. அறிமுகங்கள் பல தந்து ஆலமரமாய் நின்றாய். அத்தனை விருதுகளுக்கும் வேறாக நீயே திகழ்ந்தாய். தொப்பி அணிந்த உன் கம்பீர புன்னகையில் தமிழ் சினிமாவின் சரித்திரம் என்றும் வாழும். இயக்குனர் சிகரங்கள் பல வரலாம், ஆனால் எங்கள் இயக்குனர் இமயம் நீ ஒருவன் மட்டுமே. ஆம், எங்கள் இயக்குனர் இமயம் நீ ஒருவன் மட்டுமே. அதாவது உங்க பாரதி ராஜா அவர்களோட நினைவுகள், அவரது பாணி, திரைப்படங்கள் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.